வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பணம் நகை கரையாமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் எளிமையான முறையில் வீட்டிலே செஞ்சுக்கலாம். பணம் காசு சம்பாரிச்சின்னு வர பணம் வந்து நல்லா சேர்ந்துனே இருக்கும்போது டக்குன்னு கரைஞ்சிரும். எப்படின்னா செலவாயிடும், வீண் விரயத்தை கொடுத்துரும். அதே போல் ஒரு நகை நில பவுன் நம்ம தங்கத்தெல்லாம் சேர்த்து வைப்போம் வீட்டில். அது ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக சூழ்நிலையால் விற்கிறதுக்கு தோணும், இல்லை அடமான கடைக்கு போயிடும். அதுபோல் போகாமல் வீட்டில் தங்கி தக்க வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் இது கரையாது, நகையும் கரையாது. நகை சேரும், பணமும் சேரும். என்ன பண்ணுறீங்க, இந்த குன்றின் மணின்னு ஒரு மணி இருக்குது. எப்படின்னா இந்த பிள்ளையார் கண்ணுலாம் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அந்த டைமில் வந்து எல்லாம் வந்து இந்த விநாயகருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு மணியாக கருப்பு சிகப்பு கலந்த மாரி இருக்கும். இந்த கண்ணெலாம் வைப்பாங்க, கண்ணு மூஞ்சி அந்த இது வரும்புலாம் டிசைன்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த குண்டு மணி நம்மளுக்கு வேணும். அதுக்கு வந்து ஒரு 3-4 பேர் இருக்குது. குன்றின் மணி, குண்டு மணி. அது எப்படின்னா அதிலே வந்து 3 கலரில் இருக்குது. வெள்ளை கலரும் கருப்பு கலர் கலந்த மாரி இருக்கும். அதே போல் வந்து சிகப்பு கலரும் கருப்பு கலர் கலந்த மாரி இருக்கும். அப்புறம் பச்சை கலரும் கருப்பு கலரும் கலந்த மாரி இருக்கும். இது 3த்தில் எது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் கிடைச்சிதுன்னா பெருசு எடுத்துக்கலாம். அது ஒரு செடி மாரி தான். அந்த செடியில் வந்து இந்த இப்போ குன்றின் மணி இருக்கும், நீங்கள் பெருசு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு அது போல் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்படியே கிடைச்சா இது உங்கள் பக்கத்தில் ஏன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் இருக்குதான்னு கேட்டு பாருங்கள். அது போல் கிடச்சின்னா அது போல் வாங்கிக்கலாம். நாட்டு மருந்து கடையிலையும் கேட்டு பாருங்கள், இல்லைனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எடுத்தாந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்படி உங்கள் பக்கத்தில் எதனா செடி செட்டு இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து எப்படின்னா இந்த ஒரு கொடி மாரி இருக்கும். கொடியில் வந்து அந்த அவரைக்காய் மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த நீட்டாக இருக்கும், அவரைக்காய் மாரியா. நம்ம சமையலுக்கு குழம்புக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அவரைக்காய் அது போல் இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த இதில் வந்து உள்ளே வந்து இந்த மணி இருக்கும். அது வெடித்து திறக்கும் போது தான் அந்த சிகப்பு கலரு வெள்ளை கலரு இதுமாரி அந்த இதெல்லாம் தெரியும். அதுபோல் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்தாந்து சேகரித்து எடுத்தாந்து வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தேவை நம்மளுக்கு. அப்படி ஆன்லைனில் கிடச்சாலும் வாங்கிக்கலாம், நாட்டு மருந்து கடையில் கிடச்சாலும் வாங்கிக்கலாம். வாங்கி என்ன பண்ணுறீங்க, எடுத்தாந்து வீட்டுக்கு வச்சுருங்க. வீட்டில் வச்சு என்ன பண்ணுறீங்க, அந்த குன்றின் மணி எடுத்து நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ பணம் வைக்கிற இடத்துல வந்து இதை ஒரு 10-15 எடுத்து பணம் வைக்கிற இடத்துல போட்டு விட்ருங்க. பணம் எங்கே வைக்கிறீங்களா அங்கே. அதோ போல் நகை வைக்கிறீங்க இல்லையா, நகை வைக்கிறதுன்னு ஒரு பவுச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த திறந்து மூடுற மாரி ஜிப்பி மாரி போடுற மாரிலாம் வச்சுருப்பீங்க. நகையை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் மூடுவீங்க இல்லையா, அது போல் இருக்கிறதுல இந்த குன்றின் மணியை திறந்து அதில் உள்ளே போட்டுருங்க. போட்டு மூடி வச்சிடலாம். அதே போல் எதெல்லாம் நகை நீங்கள் வைக்கிறீங்களோ அதில் இந்த குன்றின் மணியை ஒரு 10-15 எடுத்து எல்லாத்துலேயும் போட்டு வைங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நகை கரையாது, பணமும் கரையாது. பணத்தை வீண் விரயத்தை கொடுக்காது, தக்க வச்சுக்கும். நம்ம இதை வந்து வைக்கிறோன்னா அதே போல் வந்து அப்பப்போ நம்ம கையால் அள்ளி பார்க்கக்கூடாது. இது என்னடா இது நம்ம வச்சு என்னன்னு எடுத்தும் பார்க்கக்கூடாது. இந்த குன்றின் மணியை அப்பப்போ நம்ம கையை தொடக்கூடாது. வச்சபடியாக இருக்கணும். நீங்கள் நகை எடுக்கும்போது மட்டும் அந்த நகையை மட்டும் எடுத்தால் போதும். திருப்பி வைக்கும்போது வச்சுட்டு மூடிக்க எடுத்தேன். நீங்கள் வந்து இது போல் பூஜை ரூம்லேயே வைக்கலாம். இந்த குன்றின் மணி பூஜை ரூம் எப்படின்னா சாமி படம் இருக்குது இல்லையா, அந்த படத்துக்கு ஏற்றாப்புல ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் போட்டு கூட கண்ணாடி பவுல் இருக்குது இல்லையா, அதில் போட்டு கூட நீங்கள் இந்த குன்றின் மணியை வந்து சாமி எதிரில் வைக்கலாம். அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடம், கடை, ஆஃபீஸு இது போல் எதாவது வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துலையே கல்லாப்பொட்டியை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கல்லாப்பொட்டிலே இந்த குன்றின் மணியை போட்டு வைக்கலாம். அப்படியே அள்ளி அது ஒரு விதை மாரியே தான் இருக்கும், சின்னதாக ஒரு மாதிரி சின்னதாக. ஒரு குண்டு மணினா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சைஸில் தான் இருக்காது. அது நீங்கள் அப்படியே அள்ளி தூவி விட்டுலாம். அந்த கல்லாப்பட்டியில் போட்டு விட்டிங்கன்னா அதில் பணம் போட எடுக்க கொள்ளத்துக்கு நீங்கள் அதை எடுத்து பக்கத்தில் பணத்தையே எடுத்துக்கலாம், காசு வைக்கலாம், எடுக்கலாம், அது போல் இருந்துக்கலாம். அந்த குன்றின் மணி மேலே கைப்படாது பார்த்துக்க வருங்க. நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ஆஃபீஸ் வச்சுக்கிறீங்களோ, எங்கே கடை வச்சுக்கிறீங்களா, எல்லா இடத்துலையும் அந்த கல்லாப்பட்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்களோ எல்லாத்துலேயும் போட்டு வைக்கலாம். பூஜை ரூம்லேயும் நான் சொன்ன மாரி கண்ணாடி பவுலில் ஒரு கண்ணாடி டப்பா மாரி போட்டு அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வத்தை இழுத்து கொடுக்கும், பணம் விரயத்தை கொடுக்காது. எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும். பணத்தை இழுத்து கொடுக்கும், நகையை இழுத்து கொடுக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.